இந்த வீடியோல வர நியூஸ் எத்தனை பேர் பாத்தீங்க இல்லையான்னு தெரியல. ஒருத்தர் பேங்க் மூலமா கடன் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு போன்ல வர ஆப் மூலமா வாங்கியிருக்காரு. நீங்க ஒரு 2-3 டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்திலேயே பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வந்து விழுந்துரும். அவர் வாங்கின கடன் மேல வந்து பாத்தீங்கன்னா வட்டி மொத்தமா கத்திட்டாரு. பட் இருந்தாலும் அந்த ஆப்ல இருக்கவங்க இன்னும் காசு கூட வந்து பாத்தீங்கன்னா நச்சரிச்சிருக்காங்க போல இருக்கு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஆப்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் போனை ஹேக் பண்ணி அவர் போட்டோஸ் எல்லாம் எடுத்து நியூடா மிக்ஸ்அப் பண்ணி அவர் கான்டாக்ட்ஸ்ல ரிலேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காரு. அவர் அதெல்லாம் பார்த்து மன வலிச்சுல தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. இல்ல நான் கேட்கறேன், அவர் வாங்கின கடனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வட்டி மொத்தமா கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் காசு கொடுக்குன்னு கேட்கீங்களே, அந்த மாதிரிலாம் காசுலாம் சாப்பிட்டு கோத்தா வயிற்றுல எப்படி அவங்களுக்கு செமிக்குன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல ஒரு பேசிக் ஹியூமனிட்டி வேணா, ஒருத்தர் லைஃப் அங்க போயிடுச்சு, நைட் எப்படி அவங்களுக்கு தூக்கம் வரும்? இந்த மாதிரி எல்லாம் ஆப் பேன் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு அத்தாரிட்டி இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. படம் மட்டும் படம் போட்டுக்கிறாங்க முகத்தை, அது போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு மானம் போதுமா எனக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டா இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு. ஒரு 776 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்காரங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவரோட பொண்டாட்டி வந்து கூட்டு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல உட்கார வச்சிட்டாங்க. நீ காசை கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லிட்டு வெறும் 776க்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டியை ஜப்தி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேங்க் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கவர்மெண்ட் விட்டு வச்சிருக்காங்க தான் தெரியல. அங்க கோடியா ஒருத்தர் சில பேர் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் தான் நாயை விட கேவலமா வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பஜாஜ் பினான்ஸ் ஒன்று இருக்கு. அதனால எத்தனை குடும்பம் தெரியுமா அலைஞ்சிருக்கு. வந்து சத்தம் போட்டு நீ உட்காருமா, உங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஒரு 20,000 சம்பாதிக்கிறோமா, அட்லீஸ்ட் ஒரு 5,000 கடன் வாங்குங்க. ஆனா 20,000 சம்பாதிச்சுட்டு ஒரு 50,000 கடன் வாங்கினா தப்பு உங்க மேலதான் இருக்கு. ஆனா இதுல அதிகமா மாற்றுறது யாருன்னா படிச்சவங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்து எனக்கு கடன் இல்லாதது. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, தகுதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்க மாட்டேன்னு. அஞ்சர் பேங்க்ல 9,000 கோடி வாங்கி விஜய் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்கான். அவனை கேட்க பாக்கல.